வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டர். எரேமியா எழுதின புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தின் 46ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகும். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். என்னவானாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஏனென்றால் நீங்கள் தேவனுடையவர்கள், அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். எப்படி உங்களை கைவிடுவார்? நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். நம்முடைய பாவம் தெய்வத்தை விட்டு தூரப்படுத்தும். தெய்வம் பலத்த கரத்தோடு எகிப்திலிருந்து விடுவித்தவர். அன்று முதல் இஸ்ரவேலின் தேவன் என்றாலே சுற்றும் இருக்கிறவர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். இன்றும் இஸ்ரவேல்ல யுத்தம் நடக்கிறது. இதுவரை தோல்வியடையாத தேசமாய் கர்த்தர் அந்த தேசத்தை வைத்திருக்கிறார். ஏன்? இப்பொழுது இருக்கிறவர்களுக்காக அல்ல, அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த ஆணையும் வாக்கு தத்துவத்தையும் அவர் கை கொண்டு வருகிறார். இவைகள் ஒன்றே போதுமானது. நாம் ஆராதிக்கிற தெய்வம் இப்பொழுதும் இருக்கிறார் என்பதற்கு. பயம் நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்தும். ஜெப வாழ்க்கையை அது மாற்றி அமைக்க பயம்தான் எல்லாவற்றுக்கும் காரணமாய் இருக்கிறது. அதனால்தான் 366 முறை வேதத்தில் பயப்படாதே பயப்படாதே என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆதலால் இதை கேட்கிறதான நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம்.